தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யோசுவா 7ஆம் அதிகாரம் 19 யோசுவா சொல்ற ஒரு வார்த்தை கொஞ்சம் வாசிங்க. அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணு சொல்றார் பாருங்க. இது ரொம்ப முக்கியம் நமது வாழ்க்கையில. அறிக்கைங்கிற வார்த்தைக்கு 2-3 அர்த்தத்தை சொல்லுவேன், கவனிங்க. நம்பர் 1, அறிக்கை அப்படின்னா பகிரங்கமாக வெளியே கொண்டு வருவது. எல்லாவற்றையும் தேவ சமூகத்துல பகிரங்கமாக அறிக்கை பண்ணணும். நம்பர் 1. 2வது அறிக்கை அப்படின்னா இந்த விஷயத்தை நான் கர்த்தருக்கு முன்பாக ஒத்துக்கொள்கிறேன். உண்மைதான், நான் பாபிலோடு சால்வை எடுத்துக்கொண்ட உண்மைதான், வெள்ளி எடுத்துக்கொண்ட உண்மைதான், பொற்பாலத்தை எடுத்துக்கொண்ட உண்மைதான். இந்த விஷயத்தை கர்த்தருக்கு முன்பாக நான் ஒத்துக்கொள்கிறேன். அடுத்து அறிக்கை ஏன் செய்யணும்னா, பாவம் கொடூரமானது, தேவனே நியாயாதிபதி, இன்று நான் அறிக்கையிடுகிறேன், அதை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன் என்று அவர் சன்னிதானத்தில் அறிக்கையிடுவதே பாவ அறிக்கை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கேட்கறவங்க, நமது தேவன் நியாயாதிபதி, நமது தேவன் மகா பரிசுத்தம் உள்ளவர், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் எல்லாரும் பரிசுத்தராய் இருங்கள் என்று லேவியராகமம் 20:26 சொல்லியிருக்கிறார். ஆக பரிசுத்தம் உள்ள தேவன். ஆபகுக் 1:13 சொல்லுது, பாவத்தை பாராத சுத்த கன்னர். ஆகவே பாவமும் தேவனும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. ஆகவே தான் 7ஆம் அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க, நான் உங்க இடத்துல இருக்க மாட்டேன், நான் போயிருவேன் நான் சொல்றாரு பாருங்க. 7ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்றார் 18ல, நீங்கள் சாபத்தீராத உங்கள் நடுவில் இருந்து நிக்கிற மன்னாவிட்டா இனி உங்களோடு இருக்க மாட்டேன். ஏன்னா பாவமும் தேவனும் ஒரு இடத்துல இருக்க முடியாது, அவ்வளவு மகா பெரிய பரிசுத்தர். ஆக கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வீடு சுத்தமா இருந்தா, உங்க பாலம் சுத்தமா இருந்தா, உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறணும்னா, சாபம் ஆசீர்வாதம் மாற வேண்டும் என்று சொன்னா, இந்த பாவரிக்கை ரொம்ப முக்கியம். அறிக்கை செய்து தேவனோடு சேரும் பொழுது என்ன நடக்கும்? இனி தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனத்தோடு பிரயாணம் பண்றார். ஆகானை அப்புறப்படுத்தின பிறகு அதை போல உங்களோடு கர்த்தர் பிரயாணம் பண்ணுவார். ஆக இந்த நாளிலே உங்களுக்கு சமாதானம் உண்டாகும்படி அறிக்கை செய்யுங்க. இயேசு இரத்தத்தால் கழுவப்பட ஒப்பு கொடுங்க. பகிரங்கமா அறிக்கை செய்து இன்னைக்கு பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. உங்க பாளையம், உங்க இருதயம், உங்கள் குடும்பம் சுத்தமா இருக்கட்டும். கர்த்தர் தொடர்ந்து உலாவுவார். உங்கள் காரியங்கள் ஜெயமா இருக்கும். ஒவ்வொரு நாள் கர்த்தங்களோடு பிரயாணம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.